இந்த வீடியோவில் கெட்டி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு அரை கப் பச்சரிசி. இந்த ரெண்டையும் இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றாவது இந்த பாசிப்பயிரில் கல்லெலாம் இல்லாமல் சுத்தம் செஞ்சுக்கோங்க. ஒன்றாவது நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பாசிப்பயிரை நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் அடிக்குது, கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். வறுத்தோம். அடுத்து இந்த அரிசியும் வறுத்துக்கலாம். இந்த அரிசி இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. அரிசி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பாசிப்பயிறு வந்து சுருக்கா வறுப்பட்டுரும். இப்போ இது வறுத்தது போதும். இதையும் எடுத்து அந்த பாசிப்பயிரிலே கொட்டி வச்சுக்கலாம். நம்ம ரெண்டையும் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி. இதையும் வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துடலாம். எள்ளு, எள்ளையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த தேங்காயெலாம் நம்ம வறுத்துக்கலாம். நான் அரை கப்பு கொஞ்சம் குறவா போட்டிருக்கேன், எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை நீங்கள் நெய் ஊற்றி கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி நெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ஆனால் இந்த உருண்டை உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கணும் அப்படின்னா, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த உருண்டையில் ஈரப்பசை, எண்ணெய், நெய் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு அந்த உருண்டை தாங்கும். அதனால் நான் இன்றைக்கி நெய்யெலாம் ஊற்றாமல் அப்படியே தான் இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேங்காயை இந்த மாதிரி வறுத்துக்குங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த பேன் சூடாக இருக்குது. நான் அடுப்பை அடைச்சிட்டேன். இதில் நான் ஒரு டீஸ்பூன் இந்த சுக்கு ஏலக்காய் பொடியை அப்படியே இதில் போட்டுக்க போகிறேன். லைட்டாக சூடாகட்டும். இந்த பொடி வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் லேசாக சூடாக்கிக்கிறேன். உப்பையும் அதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற வரைக்கும். அடுத்து இந்த பாசிப்பயிரும் அரிசியும் வறுத்த இந்த பாசிப்பயிரும் அரிசியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்டரில் அரைச்சிக்கலாம். இந்த ஒரு 3 வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இது ரொம்ப ஃபைனலாக மூஞ்சி போடுற பவுடர் மாதிரி அந்த மாதிரி ஃபைனலாக நம்ம அரைக்க வேணாம். இது கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. ஒரு 98% வரைக்கும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 2 கரண்டி மாவு நான் அதில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த உருண்டையெல்லாம் அதில் உருட்டுறதுக்கு ஒரு 3 கரண்டி. இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பும் ஏலக்காய் சுக்கு பொடி, இது இந்த பொட்டுக்கடலை, எள்ளு, இந்த தேங்காய் பூ, இந்த தேங்காய் வறுத்துட்டோன்னே ஒரு அரை கப். இது வந்து அரை கப்பு. அந்த அரை கப்லேயும் பாதி தான் இருக்குது பாருங்கள். இந்த எல்லாத்தையும் முதல்ல கலந்து வச்சுக்குவோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன்.
ஓகே, இந்த மாவு இப்போ இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த பாகு செஞ்சுக்கிட்டு இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம். இப்போ சீனி பாகு செஞ்சுக்கலாம். நான் 1 கப் கருப்பு சீனி எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கூட தான் செய்கிறேன் இன்றைக்கி. தண்ணி வந்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதித்து நல்லா ஸ்டிக்கியாக வரணும். இந்த மாவு எல்லா மாவுலேயும் நம்ம இந்த சீனி ஊற்றி உருண்டை பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 உருண்டை அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா அது லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இது முழுசாக எல்லாம் பபிள்ஸ் வந்துட்டோன்னே நம்ம அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த பதம் சரியாக இருக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இந்த பதம் சரியாக இருக்கும். அடுப்பு அடைச்சிடலாம். ஒரு பானையில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பை அடைச்சிட்டேன். நான் சுடு தண்ணி போட்டுட்டு அடுப்பை அடைச்சிட்டேன். இந்த சீனி பாகு எடுத்து இதுக்கு மேலே நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறப்போ இந்த சீனி வந்து சூடாகவே தான் இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தல் ஊற்றிக்குங்க மாவில். முதல்ல அந்த மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுடும் இது. கை பொறுக்கிற அளவுக்கு வந்துட்டோன்னு தான் நம்ம இதை பிடிக்க முடியும். உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இறுக்கமாக பிடிக்கணும். இது சூடு இருக்கிறப்பே நல்லா பிடிச்சிக்குங்க. இந்த மாவில் வச்சுக்கலாம். நல்லா உருண்டையை பிடிச்சிடுறேன். இந்த சீனி ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால் இதை சட்டுன்னு நம்ம பிடிக்கணும். இப்போவே கல் மாதிரி ஆயிடுச்சு. பேரே கல் உருண்டை தான். பாருங்கள், உருண்டெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்க்கு, அதாவது 1 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் பச்சரிசிக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 18லேருந்து ஒரு 20 உருண்டை வரைக்கும் கிடைக்கும்.
நான் பிடிக்கிறப்போ அவசரத்தில் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி வந்துடுச்சு இந்த சைஸு. இருந்தாலும் நான் அழகாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு உருண்டை இந்த மாவில் சேர்க்காம நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பொட்டுக்கடலை தெரியுது, தேங்காய் எல்லாம் தெரியுது. இந்த தேங்காய் நீங்கள் இந்த தேங்காய் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு அரை மூடி தேங்காய் தான் வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு நீங்கள் கத்தியில் வெட்டிக்கணும். இந்த மேலே உள்ளதை இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்து அப்படியே இப்படி தட்டுனிங்கன்னா அது உடஞ்சிரும். உடஞ்சிட்டோன்னே அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள அந்த வெள்ளையை நம்ம எடுத்துடலாம் தனியாக. அப்புறமா அதை வெட்டிக்குங்க. நான் சொல்லியிருந்தேன் சீனி வந்துட்டு நான் எடுத்தது 1 கப்பு, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் 1 கப் சீனியே எடுத்துக்குங்க, அதுதான் சரியாக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த 1 கப் சீனி. ஆக்சுவலி நீங்கள் ஒரு 1.5 கப் வரைக்கும் சீனி எடுத்துக்கலாம் தான், அப்போ தான் தாராளமாக இருக்கும் உங்களுக்கு இந்த உருண்டை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு நீங்களும் இந்த கெட்டி உருண்டை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்மால் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.